ஷே பிரமா இலே கண் கட்டு போடுதாரா, கண்ணை கட்டினாரா தடவுவ. உன் பொண்டாட்டிகிட்ட எங்கன்னு இருக்குது ஏது இருக்குன்னு பார்த்து தடவுவ. புரியுதா? சாப்பிடுத உணவுக்கு தடவுவ, படுக்க உறங்க போயிலையும் தடவுவ. தடவி பார்த்து படுப்பேன். ஆணும் பெண்ணும் இப்படியே தடவை விடுவார். எல்லாம் புரிஞ்சுக்கோங்கடா, எல்லாம் புரிஞ்சினாடா. வாயை திறந்து பேதையில மூளை கொடுத்தாரு. மோந்து பார்த்து நக்கி திங்கையில் அந்த அறிவு கொடுத்தாரு. அந்த அறிவு இல்லாமல் பூரா பேரும் அரசியல்வாதியிலேருந்து கீழே அழிக்கிறோம் பூரா அவனே இட்டு அவனே உட்காந்து வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு போகிறான். அதான் வீடுந்தோறும் கட்டி வச்சுருக்கான்ல, நைட் நேரம் அள்ளி அள்ளி சாப்பிடாம போருக்கு. சாப்பிட்டு வெளியில் பூமியை அழிக்கான். இல்லை முட்டாப்பைகளா, அரியட்ட முட்டாப்பையில கண்ணை கட்டுதாடுறா. கண்ணை கட்டினா சோழி முடிஞ்சு போவ. உன் குடும்பம் பேரம் பேத்தி வரைக்கும் கண்ணு குருடா பிறக்கும், குருடா போகும், நாசமாக போகும், நாசமாக போகும். அவர் தப்புக்கு செய்ததுக்கு மானிட பிறகு உனக்கு கொடுக்கலடா. புரியா? பூமியில் கையெழுத்து போட்டவன் அரசியல்வாதி, டெல்லி டு தமிழ்நாடு, உலக நாடு பிரதமர் பூரா கண்ணு தெரியாமல் தடவை விடுவார். கண்ணு தெரியாமல் போயிடுவான். அன்றைக்கி கூடிய சீக்கிரமாக அவர் ஒரு வேலை இருக்குது, அதை முடித்ததும் காய்ச்சல் விடுவார். பயங்கரமான காய்ச்சல் விட்டவுடனே அப்படியே தடவுவான். அப்படியே தடவையில் மொந்துன்னு வெளுப்பான். அந்த மாதிரி பிரதமர் பூரா அடி வாங்குவான். உலக நாடு பூரா கொடியை தூக்கி பாலாக்கியிருக்கான்ல, போட்டாடுறா. காய்ச்சல் விட்டு 2 கண்ணை தடவை விடுவார். புரியுதா? காது 2 காதும் அடைச்சி போகும்டா. கண்ணு அடைச்சாலே அப்புறம் காது அடைச்சி போவார்ல. நக்கு நீ போட்டதை நீயே சாப்பிட்டு அந்த ருசியை சாப்பிட விடுவார். கடவுளால் தான் முடியும். முக்கால் சதி